SRGDS Matriculation News Channel. வணக்கம். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 29 கல்லாமை. உள்ளத்தால் உள்ளும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். இதன் பொருள் பிறர் பொருளை அவருக்கு தெரியாமல் திருடிக் கொள்ளுவோம் என்று மனதால் நினைப்பதும் தீமை அளிப்பதாகும். நன்றி. आज का शब्द 10, 10, 20, 20, 30, 30, 40, 40, 50, 50, 60, 60. धन्यवाद. Word of the day. Word helpful, meaning ready to help others. Example, my brother is helpful at home. Thank you. Happy birthday. கே அஸ்வந்த் ஆர் மித்ரா இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அரும்புகளுக்கு பள்ளியின் சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது SRGDS மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவி ஈஸ்வர் நலதா. 11/7/2026 இன்று நம் SRGDS மெட்ரிகுலேஷன் பள்ளியில் சமூக அறிவியல், கணினி அறிவியல் மற்றும் ரோபோட்டிக் மன்றம் துவங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக திரு டாக்டர் கே கார்த்திகேயன், MA, MPhil, PhD, கெஸ்ட் லெக்சரர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹிஸ்டரி, KK கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருவண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இன்று மக்கள் தொகை தினமாக உலக அளவில் கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் அதன் விளைவுகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்நாளின் நோக்கமாகும். மக்கள் தொகை வளர்ச்சியின் முக்கிய கூறுகள் பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், இடம்பெயர்வு ஆகும். மக்கள் தொகை வளர்ச்சி என்பது இந்த 3 கூறுகளின் கலவையை பொறுத்தது. பிறப்பு விகிதம் அதிகரிப்பதும், இறப்பு விகிதம் குறைவதும், இடம்பெயர்வு அதிகரிப்பதும் மக்கள் தொகை வளர்ச்சியை அதிகரிக்கும். மக்கள் தொகை அதிகரிப்பதனால் வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், உணவு பற்றாக்குறை, சுற்றுச்சூழல் பாதிப்பு, இயற்கை வளங்களில் குறைவு போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே சமநிலையான மக்கள் தொகை வளமான உலகின் அடித்தளம் என்பதை அனைவரும் பின்பற்ற வேண்டும். Yesterday's quiz question and answers. Today's quiz questions. Number 1. Which organization works to improve reproductive health worldwide? Number 2. Which country currently has the largest population? Please post your answer in the comment box. Thank you. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.